சுதர்ஷனத்துக்கு இருக்கக்கூடிய இமேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவர் நல்லது பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்டா மக்கள் கிட்ட பதில் இல்லை. தொகுதியில கெட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்கும் அதை வெளியில் ஊடகங்கள் பேசாத வண்ணம் பார்த்து கொண்டார். ஒன்றுக்கும் புரியாத எம்எல்ஏ ஒரு வேலையை நடந்து பாக்குறதுல இல்ல தொகுதியே பார்க்கல. நீங்க போய் தொகுதி போய் விசாரிங்க. ஒருவேளை 2016 அவருக்கு சீட்டு கிடைத்திருந்தால் சுதர்ஷனம் வெல்வதற்கான வாய்ப்பு 2016 உருவாகாமல் இருந்திருக்கும். வந்து கூட பார்க்க மாட்டாரு, போனாலும் என்னன்னு கேட்க மாட்டாரு. ஜெயிச்ச போது வந்தாரு பாரு, அவ்வளவுதான். ரெண்டாவது வந்ததே இல்லை அவரு. மக்களுக்கு வந்து நல்ல சேர்ந்தாங்க ஓட்டு போடுவாங்க. நீ கொள்ள சின்ன போனா என்ன பண்ண முடியும்? உதாரணத்துக்கு டிவிக்கு எல்லாம் அங்க வந்து டெபாசிட் வாங்கினா அதிகம். ஓகே, அந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டிட்யூன்சியா தான் இது இருக்க போகுது. நான் ஓப்பனா சொல்றேன், பக்கா டிஎம்கே ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன். டிஎம்கே வராது, ஏடிஎம்கே தான் வருவாங்க நினைக்கிறேன். ஆமா, நம்ம சர்வேக்கு தான் போறோம். நம்மளுக்கு பார்த்தாலே என்னங்க இது ஒரு கான்ஸ்டிட்யூன்சியா, ஒரு அசம்பிளி இப்படி அங்க வச்சிருப்பாங்க, என்னங்க இது ஒண்ணுமே இல்ல, ஒரு டெவலப்மெண்ட் இல்ல, ஒரு ரோட் ஃபெசிலிட்டி இல்ல, தண்ணி இல்ல, நாங்க அங்க புலம்புறாங்க. லோக்கல் டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ்னால அவ்வளவு பிரச்சனை, கச்சா முச்சான மக்கள் எல்லார்கிட்டையும் போய் சண்டை போட்டு வச்சிருக்காங்க, மிரட்டி வச்சிருக்காங்க, மக்கள் பயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது சொல்ல முடியாது. நான் ரோட்டு கடை வச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்ல, என்னால எதுவும் ஓப்பனா சொல்ல முடியாது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். வரவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நிறைய தொகுதி வாரியான அந்த கள நிலவரங்களை வெளியிட்டு வரும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு மாதவரம் சட்டமன்ற தொகுதியை பற்றியான கள நிலவரங்களை தான் சார் கூட உரையாட இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் துரைக்கே. ஸோ இந்த மாதவரம் சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிற சுதர்சனம் அவர்கள் வந்து தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இந்த 3வது முறை அந்த பேட்டில் வந்து எப்படி இருக்க போகிறதா நினைக்கிறீங்க? ஓகே, முதல்ல நம்ம இந்த மாதவரம் தொகுதியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி திரு சுதர்சனம் அவர்களை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். திரு சுதர்சனம் அவர்கள் வந்து பார்த்தா அப்படின்னா 2 முறை இந்த மாதவரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 2016, 2021 களத்துக்கு நீ போயிருப்ப, ஸோ மக்களை சந்திச்சிருப்ப. சுதர்சனத்துக்கு இருக்கக்கூடிய இமேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து அவர் நல்லது பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் மக்கள்கிட்ட பதில் இல்லை. ஆனால் தொகுதியில் நடந்த பிரச்சனைகளை, தொகுதியில் கெட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதை வெளியில் ஊடகங்கள் பேசாத வண்ணம் பார்த்து கொண்டார். அது ஒரு மிகப்பெரிய திறமை. அதாவது நல்லது பண்ணுறோமோ இல்லையோ, நடக்கிற கெட்டதை வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த மாதவரத்தை இந்த படத்தோட டைலாக்ல வர மாதிரி இந்த பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு மேகலை, அதனால வெக்கம் விட்டு போகலைங்கிற மாதிரி வெளியில் ஒரு விஷயம் கூட வராத அளவிற்கு தன்னுடைய பிஆர் ஏஜென்சிஸ் மூலமாக, குறிப்பாக சொல்லணும்னா 7 மைல்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருக்கு. G2 போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு அவங்க தான் வந்து பிஆர் பார்த்துக்கிறாங்க. பெண் போன்ற நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்றுறாங்க. வானிலை அறிக்கை வாசிப்பாங்களே மோனிகா, தெரியுமா? எழுச்சி மீடியான்னு சொல்லிட்டு ஒரு மீடியா வச்சிருந்தாங்க. அவங்களுடையதுதான் இந்த 7 மைல்ஸ் பர் செகண்ட். அவங்க தான் வந்து மாதவரம் நம்ம சுதர்சனம் இருக்கார்லையே, மாதவரம் தொகுதி எம்எல்ஏ, அவருக்கான பிஆரும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, அவங்களோட டீம் தான் பார்த்துக்கிறாங்க. மிகவும் நேர்த்தியாக ஒரு பொதுமக்களிடம் ஒரு பார்வையை கட்டமைக்கக்கூடிய ஒரு வேலையை கடந்த 10 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து திரு சுதர்சனம் அவர்கள் பற்றி மக்கள் கிட்ட பார்த்தேன் அப்படின்னா ஒரு பேட் இமேஜ் அப்படிங்கிறது டெவலப் ஆகாத வண்ணம் பார்த்து கொண்டதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு அவருடைய பிஆர் ஏஜென்சிக்கு இருக்கு. 2 முறை எம்எல்ஏவாக வென்றிருக்கிறார். ஒரு முறை எதிர்கட்சி எம்எல்ஏ, ஒரு முறை ஆளுங்கட்சி எம்எல்ஏ. யாரை எதிர்த்து வென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சிட்டிங் மினிஸ்டருக்கு எதிராக வென்றிருக்கிறார். அதாவது 2016 to 21 மூர்த்தி கிடையாது, 2021 தான் நிற்கிறாரு. ஸோ இந்த மாதவரம் கான்ஸ்டியூன்சியே பார்த்தேன் அப்படின்னா ஒரு மிக்சட் பேக் தான். நீ பார்த்தில்ல? ஸோ எப்படி இருந்தது அந்த தொகுதியினுடைய ஒரு பரப்பளவு? உன்னுடைய பார்வையில் அந்த தொகுதியை சொல்லணும்னா எப்படி சொல்லுவேன்? ஸோ ஒரு பரப்பளவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க. ஸோ குறிப்பாக நிறைய ஏரியாக்களை போகும்போது நிறைய பட்டியலின மக்கள் வாழ்றதையும் பார்க்க முடியும். ஆனால் இந்த பட்டியலின மக்கள்கிட்ட போகும்பொழுது திமுக மேலே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கிறதையும் நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியும். ஸோ தொகுதியுடைய விகிதாச்சாரம், சமூக ரீதியிலான விகிதாச்சாரம்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகமாக பட்டியல் சமூக மக்கள் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி நம்பர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா as per the டேட்டா டெமோகிராஃபிக்ஸ் படி ஸோ பட்டியல் சமூக மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். பட் பட்டியல் சமூக மக்களை தாண்டி அதிகமாக அந்த தொகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள்னு சொல்லி பார்த்தோம்னா வன்னியர் சமூக மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. வன்னியருக்கு அடுத்தபடியே பார்த்தோன்னா நான் சொல்றது பேக்வர்ட்ஸ் கம்யூனிட்டியில் ஓபிசி எம்பிசி கம்யூனிட்டி வயசில் பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களும் கணிசமாக அங்கே வசிக்கிறாங்க. குறிப்பாக நாயுடு சமூக மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தோன்னா முதலியார் சமூக மக்கள், அதற்கு பிறகு சிறு குறு சமூகங்களாக நிறைய சின்ன சின்ன கோஹார்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸை பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல 2 மிக முக்கியமான பிரதானமான சமூகங்கள்னா பட்டியல் சமூக மக்களும் வன்னியர் சமூக மக்களும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி.
மாதவரம் தொகுதி வந்து டீலிமிட்டேஷன்ல 2008 தான் கான்ஸ்டியூன்சி ஃபார்ம் ஆகுது. முதல் தடவை தேர்தலை சந்தித்தது 2011 தான். முதலாக மாதவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபையை ரெப்ரசென்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தோன்னா மூர்த்தி அவர்கள். ஆமா, திரு மாதவரம் மூர்த்தி அவர்கள். அவர் வந்து டைரி மினிஸ்டராக இருந்தார், பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் பார்த்தா அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவைங்கிறது ஃப்ரீக்வெண்ட்லி ஷஃபல் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு முறை இவருக்கு பதவி கொடுக்கப்பட்டது, பதவி எடுக்கப்பட்டது, இந்த காலகட்டம்லாம் உண்டு. பட் அவருடைய அந்த பீரியட்ல 2011 to 16 வந்து பார்த்தோன்னா அந்த தொகுதிக்கு அவர் என்னென்ன செய்ய முடியுமோ ஓகே அதை செய்திருக்கிறார். பால்வளத்துறை அமைச்சராக அவருக்கு கொடுக்கப்பட்டதுக்கான காரணமே ஜென்ரலி பார்த்தா அப்படின்னா அந்த மாதவரம் பால் பண்ணை பேஸ் பண்ணி எதுக்காக அவருக்கு பால்வளத்துறை அமைச்சர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் இன்டர்பிரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைனாலும் பேசிக்கலி அவரும் பார்த்தா அப்படின்னா ஒரு தீவிர அதிமுக விசுவாசி, கடை கோடி தொண்டனாக இருந்து கட்சியில் படிப்படியாக முன்னேறி அதற்கு பிறகுதான் அவர் வந்து இந்த கரண்ட் ஒரு மாவட்ட செயலாளருங்கிற ஒரு இடமாக இருக்கட்டும் அல்லது அமைச்சருங்கிற இடமா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்தபொழுது அவருடைய அமைச்சரவையில் அமைச்சராக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. 2016 என்ன பண்றாங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏஸ்ல கொஞ்சம் பேருக்கு வந்து அவங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கல. அதுல மினிஸ்டர்ஸும் அடக்கம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில திரு அசோக்குக்கு சீட்டு கொடுக்கல, அதே மாதிரி டி நகர்ல பார்த்தேன் அப்படின்னா கலைராஜனுக்கு சீட்டு கொடுக்கல. இந்த மாதிரி கொஞ்சம் பேருக்கு சீட் கிடைக்காம போச்சு. அதுல திரு மாதவரம் மூர்த்தியும் அடக்கம். அதுக்கு பொதுவா என்ன சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா 2016 ஃப்ளட்ஸ் ஆச்சு இல்லையா, அந்த ஃப்ளட்ஸ்ல வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களிடம் ஒரு நல்ல பேர் இல்லாதவங்களுக்கு சீட்டு கொடுக்காம விட்டாங்கன்னு சொன்னாலும் அது ஆக்சுவலி அப்படி கிடையாது. அப்போதைக்கு இருந்த உளவுத்துறை வந்து சில தவறான தகவல்களை பாஸ் ஆன் பண்ணாங்க. ஆக்சுவலி மாதவரம் மூர்த்திக்கு அப்ப சீட்டு கொடுத்திருந்தா 200% அவர் 2016 ஜெயிச்சிருப்பாரு. ஆனா சில நேரங்கள்ல ஜெயலலிதா அவர்களுக்கு போகக்கூடிய அந்த இன்புட்ஸ் எப்படி போகும் அப்படின்னா இந்த மாதிரியான இன்புட்ஸ் தான். என்னன்னா சில நேரங்களில் வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள், அப்போது இருந்த சின்னம்மாவுக்கு வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்கள், உளவுத்துறை அவங்க பங்குக்கு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. இந்த மாதிரி ஒரு யாரோ ஒருத்தங்களுடைய கேம்ல திரு மூர்த்தி அவர்களுக்கு சீட்டு கிடைக்காம போயிடுச்சு. ஒருவேளை 2016 அவருக்கு சீட்டு கிடைத்திருந்தால் சுதர்ஷனம் வெல்வதற்கான வாய்ப்பு 2016 உருவாகாமல் இருந்திருக்கும். ஆனால் அன்று மூர்த்திக்கு சீட்டு கிடைக்காததுனால சுதர்ஷனம் என்ற ஒருவர் மாதவரமுடைய எம்எல்ஏவாக 2016 எலெக்ட் ஆகிறாரு. அவர் 2016 எலெக்ட் ஆனதுக்கு பிறகு அந்த 5 ஆண்டுகள்ல ஆப்வியஸ்லி 2021 தேர்தலில் அதிமுக ஆட்சி மேல அந்த 10 ஆண்டு கவர்மெண்ட் மேல இருந்த அந்த ஒரு ஆன்டி இன்குபென்சி ஒரு எதிர்ப்பலை பரவலாக தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு இருந்த ஒரு ஆதரவு அலையில மறுபடியும் 2021 எலெக்ஷன்ல மூர்த்தி அவர்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் திரு சுதர்சனத்தை மூர்த்தி அவர்களால் வீழ்த்த முடியல. 2011 கிட்டத்தட்ட 1,15,000 ஓட்டு வாங்குறாரு. 2021 ஒரு 94,000 ஓட்டு வாங்குறாரு. ஆனா இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் 2 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருந்த வாக்காளர்கள் கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருந்த மாதவரம் வளர்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேரா நிக்குது. ஸோ இந்த 4.5 லட்சம்ங்கிற நம்பர்ஸே பார்த்தோன்னா ரொம்ப மேசிவா இருக்கு. ஏன்னா கடந்த 5-6 ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அங்க ஆடப் ஆயிருக்காங்க. எதுக்காக இதை நான் ரொம்ப அடிக்கோடிட்டு காட்டுறேன்னா அங்க மைக்ரண்ட் லேபர்ஸும் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஓட்டுல ஒரு 10,000-15,000 ஓட்டு யாருன்னா மைக்ரண்ட் லேபர்ஸ். ஓகே, அங்க வந்து நிறைய கோடவுன்ஸ் உண்டு. ஓகே, அதே மாதிரி நிறைய அங்க அந்த ஏரியால இருந்து பார்த்தா அப்படின்னா அந்த சப்பர்ப்ல இருந்து சிட்டிக்குள்ளார வந்து அங்க அந்த பொன்னியம்மன் மேடு அப்புறம் புழல் இந்த ஏரியால இருந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சிட்டிக்குள்ளார வந்து இந்த தள்ளுவண்டியில வந்து பானிபூரி விற்கிறவங்க, அப்புறம் வந்து இந்த மசாலா பால் விற்கிறவங்க, பாதாம் பால் விற்கிறவங்க, இந்த மாதிரியான மைக்ரண்ட் லேபர்ஸ், பீடா கடை வச்சிருக்கிறவங்க, சாட் ஷாப்ஸ் நடத்துறவங்க, இந்த மாதிரியான வடநாட்டவர்களுடைய எண்ணிக்கையும் இப்போது ஒரு கணிசமாக கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 ஒரு 10,000 வாக்குகள் வரைக்கும் அவங்களோட வாக்குகளா இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிக்சட் ஒரு சபர்ப், அதை வந்து நகரம்னு சொல்ல முடியாது, கிராமம்னு சொல்ல முடியாது. நெடுஞ்சாலைகள், சாலைகளை ஒட்டிய பகுதிகளுக்கு இருந்து கொஞ்சம் தூரம் உள்ளார போயிட்டோம்னாலே இன்னமும் ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்கு. அன்னைக்கு வந்து மாதவரம் தொகுதியினுடைய ஒரு சர்வேக்காக நம்ம போயிருந்த காலகட்டத்தில் நீங்க போனதுக்கு பிறகு நானும் போனேன். அப்ப நான் போகும்போது அந்த மாதவரமுடைய மெயின் ரோட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு இன்னைக்கு கிராமப்புற சாலைகளே இன்னைக்கு பெட்டரா இருக்கு. ஓகே, பிரதான் மந்திரி உடைய கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தில் போடப்பட்ட சாலைகளே இதோட சூப்பரா இருக்கு. மிக முக்கியமான சாலைகள் எல்லாம் தோண்டப்பட்டு அப்படியே சேரும் சகதியுமாக இவ்வளவுக்கும் அன்னைக்கு மழை பெய்யவே இல்லை, லேசான தூரல் தான் போட்டுச்சு. அதற்கே அவ்வளவு மோசமாக இருக்குது. ஸோ உள்கட்டமைப்புல எந்த விதமான ஒரு நல்ல விஷயமும் நடக்கல. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய எம்எல்ஏவான சுதர்சனம் மாதவரத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய நலத்திட்டங்களை கொண்டு வந்தார் என்று மக்களிடம் ஏதாவது கேட்டா வந்து கூட பார்க்க மாட்டாரு, போனாலும் என்னன்னு கேட்க மாட்டாரு. வந்து கூட பார்த்தது இல்லையா? ஜெயிச்ச போது வந்தாரு பாரு, அவ்வளவுதான். 2வது வந்ததே இல்லை அவரு. எதையுமே செய்யறது கிடையாது அந்த தொகுதியில. வந்திருக்காரா தொகுதி பக்கம்? வருவார், மீட்டிங் கீட்டிங்கன்னா வருவார். அவங்க
மற்ற எந்த விஷயத்தையும் இங்க வந்ததே இல்லை. போய் எதனா சொன்னா கூட எதுவுமே எடுக்கிறது இல்லை, எதுவுமே கேட்கறது இல்லை. உள்ள என்னன்னு கூட விட மாட்டாரு, நம்மள என்னன்னு கூட கேட்க மாட்டாரு. முதல்ல அவர் ஜெயிச்சாருன்னா முதல்ல அவர் நல்லா இருக்கிறாரு. அதான் மக்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு செய்யறதே இல்லை. இந்த மக்களே குறிப்பிட்டிருந்தாங்க அந்த மாதவரம் பால் பண்ணை ஒட்டின அந்த நிறைய பகுதிகளில் வந்து மூர்த்தி அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுதும் எம்எல்ஏ இருக்கும் பொழுதும் போட்ட ரோடு தான் இன்ன வரைக்கும் இருக்கு. சுதர்சனம் வந்து எதுவுமே செய்யலை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் மேலாம் சுதர்சனம் அவர்களுக்கு எங்கேயுமே வந்து ஒரு நல்ல பேர்லாம் கிடையாது, நாங்கள் வந்து டெய்லி இந்த ரோடில் தான் போகிறோம் வர்றோம், ஸோ நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறதே குறிப்பிட்டிருந்தாங்க. குறிப்பாக ரோட் ஃபெசிலிட்டியை வந்து அவங்க ஒரு பெரிய கன்சர்னாக குறிப்பிட்றாங்க. ரோடு சரியில்லை பால் பண்ணல, அந்த பால் பண்ணல ரோடு போட்டால் நல்லா இருக்கும். அங்கங்கே சின்ன மாத்தெல்லாம் பழம் தோண்டி வச்சுருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் நல்லா இருக்கும். குழந்தைங்கலாம் போகுதுங்க வருதுங்க, ஆக்சிடென்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் கொஞ்சம் ரோடு சரி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் ரோடை நோண்டி விட்டுறாங்க, வர்றதுக்கு ரொம்ப ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ட்ரைனேஜுக்கும் குழாவுக்கும் திறந்து விட்டு நல்லா இருக்கிற ரோடும். அதே மாதிரி பவர் கட்டும் கண்ணாப்பண்ணான்னு இருக்குதுங்கிறாங்க. ஏன்னா நம்ம இப்போ சென்னையில் நம்ம ஆஃபீஸ் இப்போ வேலைச்சேரியில் இருக்குது, நம்மளுடைய ஆக்சசிபிள் ஏரியாஸ் எல்லாமே வேலைச்சேரி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து அந்த சைட்லாம் போயிட்டு பார்க்கும்பொழுது பவர் கட் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பவர் கட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எங்களால் வந்து எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை ரீச் அவுட் பண்ண முடியல, கவுன்சிலர்ஸோ இல்லை வேற யாரோ வந்து மதிக்கிறது கிடையாது. அதாவது நம்மளுடைய இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சுதர்ஷனம் அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாடியில் எலெக்ட் ஆகிருக்கக்கூடிய திமுகவினுடைய உறுப்பினர்களுக்குமே பெரிய ரேப்போ இல்லை. அவங்களுக்குள்ளாரையே நிறைய உட்கட்சி பூசல் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ மக்களை நம்ம சந்திக்கும் பொழுது 2-3 விஷயங்கள் ரொம்ப எவிடென்ட்டாக தெரிஞ்சது. ஓகே, அதுதான் நம்ம ரிப்போர்ட்ஸ்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மாதவரம் தொகுதி கடந்த 10 ஆண்டுகளில் எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் பார்க்கவே இல்லை. நம்ம பாடுபட்டா தான் நடு ரோட்ல குஞ்சி, நம்ம நடு ரோட்ல குஞ்சிய பிச்சை எடுக்கிற மாதிரி தான் எடுத்தாத்தான். யாரு வந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் சுகம் கிடையாது. அவன் தலைவருங்க அவன் நிக்கிறானா, அவன் சம்பாதிச்சு துண்டுறான், ஊட்ட வாங்குறான், வாசல் வாங்குறான், நகை வாங்குறான், எல்லாம் செய்யறான். நம்ம நடு ரோட்ல குந்துனா தான். கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கணும், என்ன சொல்ல முடியும். யார் இப்போ வந்தாலும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஒரு தொகுதி, அதுவும் ஒரு சிட்டியோட ஒரு ரொம்ப அட்ஜசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதி, ஒரு சபர்ப். ஏன்னா மாதவரம்ங்கிறது பல ஏரியாக்களுக்கான ஒரு என்ட்ரி கேட் மாதிரி இருக்கு. அங்கிருந்து அடுத்து டுவர்ட்ஸ் திருவள்ளூர் வரைக்கும் போறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கேட் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இன்னும் கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டு இருக்கணும். ஆனால் ஒரு கிராமப்புற ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சி, ஒரு ஊராட்சி பஞ்சாயத்துகள் எப்படி இருக்குமோ அதுல இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான் மாதவரத்துக்கு கிடைச்சிருக்குது. ரெண்டாவது, சுதர்சனம் அவர்களை வந்து பார்ப்பது என்பதே ஒரு கடினமான காரியம் அப்படிங்கிறாங்க. அவர் தேர்தலுக்கு பொழுது வந்து ஓட்டு கேட்பாருங்க, எதுவாக இருந்தாலும் அவருடைய பசங்க அல்லது அவருடைய டீம் தான் பாத்துக்கிறாங்க. அதை மக்களே சொல்லியிருந்தாங்க. நிறைய இடத்துல நம்ம இந்த மாத்தூர் அந்த மாதிரியான ஏரியாக்குள்ள போகும்பொழுது மக்களே சொல்றாங்க, ஓட்டு கேட்க வருவார்ப்பா, இப்போ பார்லிமெண்ட் தேர்தல் நடந்துச்சு, ஸோ அப்போ வந்தாரு, அதுக்கப்புறம்லாம் அவரை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மக்களே சொல்றாங்க. ஒன்றும் வேலை ஆகல, ஒன்றுத்துக்கும் புரியாத எம்எல்ஏ. எங்கள் எம்எல்ஏ ஒரு வேலையாக நடக்கும் வந்து பார்க்கறதுல இல்லை. தொகுதியே பார்க்கல. நீங்கள் போய் தொகுதி போய் விசாரிங்க. சீசன் டைமில் வராரு, வேறு ஒன்றும் சாதாவாக வரணும். அதெல்லாம் பேஸ் பண்ணி மக்களிடம் நாம் வைத்த கேள்வி வந்து எம்எல்ஏவாக திரு சுதர்சனம் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது சரியில்லை என்று 70%, சிறப்பு என்று 10%, சுமார் என்று 20% சொல்லியிருக்காங்க. இந்த தொகுதியில் பார்க்கும்போது கொஞ்சம் கிளீன்னஸ் வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக இல்லை. அதுக்கப்புறம் வந்து குப்பையெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக பண்ணுறா நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கங்கே பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, மண் அது இதுன்ட்டு நிறைய அப்படியே இருக்குது. அந்த கிளீனிங் சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் ஒரு பார்த்ததில்லையா தொகுதியில் வர்றதே கிடையாது. நான் இதில் பார்த்ததே பேசணும் யாருக்கு நான் ஜெயிச்சதோடு சரி, அதோடு வந்து போனதோடு இது வரைக்கும் பார்க்கல. எலெக்ஷன் ஓட்டு கேட்க வராங்களா, அதோடு சரி, அது அதுக்கு மேலே எதுவும் இல்லை, அதோடு முடிஞ்சு போச்சு. இதோட பார்த்து எங்கன்னா மீட்டி போட்டு வந்தால் தான் உண்டு அவருக்கு, வேறு எதுவும் இல்லை. அவங்க கட்சிக்காரங்க மட்டும் வேலை செய்வார், மற்ற தொகுதிக்கு செய்கிற மாதிரி தெரியல. ஸோ 70% அப்படிங்கிறது வந்து ஒரு இட்ஸ் எ ஹியூஜ் நம்பர். இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 70% வந்து ஒரு சிட்டிங் திமுக எம்எல்ஏவுக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி அப்படிங்கிறது சென்னை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரத்துக்குள்ள ரொம்ப கம்மி. ஓகே, நம்ம இது வரைக்கும் போய் எடுத்த தொகுதிகளாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் துறைமுகமாக இருக்கட்டும், வேலைச்சேரியிலே கூட 50%, 60% தான் இருந்தது, 70% வரல. இவ்வளோக்கும் ஷேக் ஹசன் மௌலானா மேல அவ்வளோ குற்றம் குறைகளை கூறிய மக்கள் சொன்னாலும் கூட ஹசன் மௌலானா மேல கோபம் இருந்தாலும் திமுக மேல ஒரு அபிமானம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் வேலைச்சேரியை நம்ம பார்த்தோம். ஸோ திமுக மேல ஒரு சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறத நம்ம வேலைச்சேரியில பார்த்தோம். ஆனா மாதவரத்தை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட 70% பேர் வந்து கரண்ட் எம்எல்ஏவான சுதர்சனம் அவர்களுடைய செயல்பாடு மிகவும் மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய ப்ராஸ் அண்ட் கான்ஸ் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நல்ல மனுஷன் தாங்க, இதனால வெளியில வர மாட்டேங்கிறாரு. அது என்ன எதோட வெளிப்பாடா இருக்குன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எதுக்கு அவங்கள பகச்சிக்கணும்,
ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு வார்த்தையில சொல்லிட்டு கடந்துடுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு பயம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இது சொல்ல முடியாது. நான் ரோட்டு கடை வச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்ல, என்னால எதுவும் ஓப்பனா சொல்ல முடியாது. அதாவது சுதர்ஷனம் அவர்களை பத்தி ஏதாவது பேசிட்டா நம்மளால வந்து இந்த ஏரியால சுத்தி வர முடியாதுங்கிற ஒரு பயம், அந்த அளவுக்கு வந்து ஒரு சிட்டி சைட்ல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு பய உணர்ச்சியை தொகுதி மக்களுடைய மனசுக்குள்ளார வந்து பாஸ் ஆன் பண்ணிருக்காருங்கிறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க எல்லோரும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், என்னன்னா நாங்க அவரை பார்த்ததே இல்லை, நாங்க அவரை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி திமுக ஆட்சி பிடிக்கல, திமுக ஆட்சி மேல இருக்கக்கூடிய கோபமும் நம்ம அங்க ரிஃப்ளெக்ட் ஆகிறத நாங்க பாக்குறோம். அதே மாதிரி நகராட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அந்த லோக்கல்ல தான் சொல்லுவேன், சிவிக் இஷ்யூஸ் வந்து ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் மேலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் ஒரு ஆதங்கத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. நிறைய இடங்கள்ல வந்து ட்ரிங்கிங் வாட்டர் இஷ்யூவை சொன்னாங்க. ஓகே, நிறைய இடங்கள்ல வந்து தண்ணீர் கிடைக்க மாட்டேங்குதுங்க, ப்ராப்பரா வாட்டர் சப்ளை கிடையாது. உண்மையாவே மாதவரம் வந்து ரொம்ப அழகா டெவலப் பண்றதுக்கான அத்தனை சாத்தியங்கள் இருக்குது. மிகப்பெரிய அளவுல ஒரு வணிகம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அவ்வளோ கோடவுன்ஸ், கேரேஜஸ், நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள் அங்கங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய செக்டார்ஸ் எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. நீ சொன்ன மாத்தூர் எம்எம்டிஏ ஏரியால அதுல ஒரு முக்கியமான ஒரு செக்டார், பட் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் பெரிய அளவுல பார்க்க முடியல. ஸோ ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லி பேருக்கு தான் சொல்றாங்களே தவிர இதில் ஒரு வளர்ச்சி என்பதை கடந்த 10 ஆண்டுகளில் எங்களால் பார்க்க முடியவில்லை என்பது அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய குறையா. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த குளத்தூரா இருக்கட்டும், ஹார்பரா இருக்கட்டும், இங்கெல்லாம் நம்ம எடுக்கும்போது இந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து பெரிய அளவில் ரிஃப்ளெக்டே ஆகலை. ஆனா இங்க வந்து அது நிறைய மக்கள்கிட்ட அதை ரிஃப்ளெக்ட் பார்க்க முடியுது. நிறைய மக்கள் சொல்றாங்கன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை தான் திமுக ஆட்சியில. இன்னும் இதை ரொம்ப ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலர்களா இருக்கட்டும், வடச்செயலாளர்களா இருக்கட்டும், இவங்களை அனுசரிச்சு போகலைன்னா சின்னதா ஒரு பிசினஸ் கூட பண்ண முடியலங்கிற அளவுக்கு ஒரு பதட்டத்தை நம்ம மக்கள் கிட்ட பார்க்க முடிஞ்சது. அவங்க வந்து அந்த ஒப்பீனியன் போல வந்து ஓப்பனா பேசுறதுக்கு தயாராகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கே நேரு கூட இப்படி பயப்படல, ஆனா சுதர்சனத்துக்கு இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா உண்மையாவே இது வந்து ஒரு அலாமிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா அதிமுக இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இப்போ திரு மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனு, யார்ட்டையும் அதிர்ந்து பேச மாட்டாரு. ஆனா களப்பணி அப்படின்னா களத்துல இறங்கி வேலை பார்க்கறதுல அவரை மிஞ்சுறதுக்கு ஆள் கிடையாது. நான் சொன்ன மாதிரி 2016 மட்டும் அவருக்கு சீட்டு கொடுத்திருந்தா சுதர்சனம் என்ற ஒரு நபருக்கு அரசியல் எதிர்காலம் என்பதை இல்லாமல் ஆக்கியிருப்பார். ஆனால் அந்த 2016 அவருக்கு சீட்டு கிடைக்காமல் போனதனுடைய விளைவு இன்னைக்கு சுதர்சனம் என்ற ஒரு நபர் கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ளார ஒரு ஜெயண்டா வளர்ந்து நிற்கிறாரு. ஓகே, இதை வந்து திரு மூர்த்தி அவர்களால தான் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ மூர்த்தி அவர்களுக்கு தான் சீட்டு கொடுக்க போறாங்களா இல்ல வேற யாருக்கு சீட்டு கொடுக்க போறாங்க அதிமுக தலைமைங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் திரு மூர்த்தி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் என்னன்னா, திரு சுதர்சனம் மேல் இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு, கூடவே அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரங்க மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய பயம். இந்த பயத்தை நான் போக்குவேன், என்னால உங்களுடைய பயத்தை போக்க முடியும். நீங்க நிம்மதியா தொழில் பண்ணுங்க, நீங்க பொட்டிக்கடை வச்சிருக்கீங்களோ இல்ல பெரிய பிசினஸ் பண்றீங்களோ, நீங்க யாருக்கும் கப்பம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க சுதர்சனத்துக்கு பயப்படாதீங்க, நீங்க உங்களோட தொழிலை ஃப்ரீயா செய்யறதுக்கான ஒரு ஃபியூச்சரை நான் உருவாக்கி கொடுப்பேன், அதுக்கான ஸ்பேஸை நான் உருவாக்கி கொடுப்பேங்கிற ஒரு செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இருக்கிறதா நம்ம பாக்குறோம். இரண்டாவது கேள்வியாக நம்ம முன் வச்சது வந்து சுதர்சனம் அவர்கள் மீண்டும் வெல்வாரா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு வந்திருக்கக்கூடிய பதில் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா, இல்லை, அவருக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சுதர்சனம் வர வாய்ப்பே இல்லை. அதே மூர்த்தி இருந்தா கண்டிப்பா வருவார். கண்டிப்பா வரும். அடுத்த வாட்டி ரொம்ப சேலஞ்சா இருக்கும். முறை வரவே சேலஞ்சா இருக்கும். யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே, மாற்றம் இருக்கும். அதெல்லாம் வர முடியாது. ஏன்னா மக்களுக்கு வந்து நல்ல சேர்ந்தாங்க ஓட்டு போடுவாங்க. நீ கொள்ளாச்சின்னு போனால் என்ன பண்ண முடியும்? 10 ரூபா சம்பாதிச்சு 2 ரூபா செலவு பண்ணி 8 ரூபா எடுத்துட்டு போனால் என்ன பண்ண முடியும்? மக்கள் எவ்வளோ மழை வெள்ளம் வச்சு வந்து எட்டி கூட பார்க்குது. அப்படியுமா எவன் செய்வான்? செய்ய மாட்டார். எதுனாச்சும் வேற கோல்மால் பண்ணாதான் பண்ண முடியும் என்பது 60%, ஆம் என்று 15%, கருத்து இல்லைன்னு 25% சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை என்று 60% வந்திருக்கிறத ஒரு மேண்டேட்டாவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சென்னைக்குள்ளார அதிமுக பாஜக என்டிஏ அலையன்ஸுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சிஸ் ஆர் வெரி லிமிடெட். ஏன்னா சென்னை இஸ் ஸ்டில் ஸ்ட்ராங் ஃபோர்ட் ஆஃப் டிஎம்கே, அப்படித்தான் இருக்கிறது கள நிலவரம். ஸோ அப்படியான சூழலில் மாதவரம் போன்ற தொகுதிகள் அதிமுக பாஜக ஃபேவரா இருக்கிறத எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்பையிலிருந்தே தேர்தல் வேலைகளை முடுக்கி விட வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அதிமுகவா பாஜகவா அல்லது அலையன்ஸ் பார்ட்னருக்கு அந்த தொகுதியை கொடுக்க போறாங்களாங்கிறது ஓரளவுக்கு எல்லாராலையும் யூகிக்க முடியும். அப்போ அதிமுக தான் போட்டியிட போதுன்னா யார் வேட்பாளர்ங்கிறதையும் ஓரளவுக்கு யூகிக்க முடியும். அப்போ இப்போதிலிருந்தே தேர்தல் வேலையை முடுக்கி விட்டார்கள் என்றால் சுதர்சனம் அவர்களை வீழ்த்தி இந்த மாதவரம் தொகுதியை என்டிஏ வசம் கொண்டு வருவதற்கான சாத்தியங்கள் ரொம்ப பிரைட்டா இருக்கு. மீண்டும் வெல்வாரா சுதர்சனம் என்ற கேள்விக்கு இல்லை என்று 60%, கருத்து இல்லை என்று 25%, ஆம் வெல்வார் என்று 15% சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து இல்லைங்கிற 25% யாருங்கிறத நம்ம
இல்ல இது நிறைய மக்கள், அதாவது இந்த பாமக சார்ந்த அந்த வன்னியர் மக்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் என்டிஏ கூட்டணிக்குள்ள பாமக வந்துருச்சு அப்படின்னா மூர்த்தி அவர்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்படும். எக்ஸாக்ட்லி, அவரும் வன்னியர் அவரு. சோ அதனால வந்து அவருக்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பாமக எந்த சைடு போறாங்கிறது கண்டிப்பா அந்த தொகுதியில வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு ஃபேக்டர்ங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா குறைஞ்சது அவங்களுக்கு அந்த தொகுதிக்குள்ளார ஒரு கன்சிடரபிள் நம்பர்ஸ் ஆஃப் ஒரு சைசபிள் ஓட் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் இது எப்படி போக போகுது அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மாதிரி நமக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. இன்னும் நீ சொல்ற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் நேரடியாக அவங்களுடைய நிலைப்பாடை எடுக்கலைனாலும் திரு மூர்த்தி அவர்களை தங்களுடைய சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாகவும் அவங்க பாக்குறாங்க. இவன் ஒரு அதிமுக இருந்தாலும் வன்னியருங்கிற அடிப்படையில பாமகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய அந்த தீவிரமான வன்னிய சமூக மக்களுடைய வாக்கு என்பது திரு மூர்த்தி அவர்களுக்கு வந்து சேருவதற்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்கிறதா தான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு வந்து மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரியில்லை என்று 70%, பரவாயில்லை என்று 20%, சிறப்பு என்று 10% சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, குறிப்பாக திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிற போது மக்களுக்கு நல்லது பண்றாங்க, அந்த மாதிரியான சில விஷயங்களை நம்மளால நல்லது பண்றாங்க அப்படிங்கிறது எதை குறிக்க வர்றாங்க அப்படின்னா, இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது, இந்த ஃப்ரீ பஸ் கொடுக்கறது, இது மாதிரியான சின்ன சின்ன எல்லா தொகுதியிலுமே இந்த 1000 ரூபாய் ஒரு இம்பாக்ட் இருக்குப்பா. அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. சும்மா வந்து நம்ம போற போக்குல வந்து 1000 ரூபாய் ஸ்கீம், அந்த ஸ்கீம், இந்த ஸ்கீம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண நினைச்சாலும் 1000 ரூபாய் ஸ்கீமுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கா அப்படின்னா இருக்கு. மக்கள் அதனால பயன்பெற்று இருக்கதா நினைக்கிறாங்களான்னா இருக்கு. நம்ம அதை வெளியிலிருந்து ஒரு அரசியல்வாதிகள் பேசுவது போல நம்ம அணுக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ கிரவுண்டுக்கு போறோம், பாக்குறோம், அந்த 1000 ரூபாய் ஸ்கீமை பேஸ் பண்ணி கூட ஓட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏங்க நீங்க அதிமுகவுக்கு போடுவீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, இல்ல அதிமுகவுக்கு போடலாம் தான் நினைக்கிறோம், ஆனா எடப்பாடி வந்தாருன்னா 1000 ரூபாய் நிறுத்திட்டாருன்னா அப்படிங்கிறாங்க. அவர் ஏற்கனவே ஏதோ 1500 கொடுப்பேன்னு ஏதோ பேசியிருக்காரு போல, பட் இன்னும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல, தேர்தல் அறிக்கையிலும் சொல்லல. அது 1500 2000 என்னங்கிறது போக போக தான் தெரியும். ஆனால் என்ன விஷயம்னா, இதை வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்றாங்க பாரு, அந்த 1000 ரூபாய் வருமானு எங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 12,000 தானே நம்ம நினைக்கிறோம், 300 நாளைக்கும் பிரிச்சோம்னா 40 ரூபா தானே ஒரு நாளைக்கு. ஆனால் அதை வாங்குபவர்களுக்கும் அதை பயன்படுத்துபவர்களுக்கும் அவர்களுக்கு தான் தெரியுது அந்த 1000 ரூபாயோட அருமை. ஓகே, சில வீடுகளில் நான் ஏற்கனவே சொன்ன 2 ரேஷன் கார்டு வச்சு 2000 ரூபாய் வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மக்கள் இதை ரொம்ப கீனா பாக்குறாங்க. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் கிடைக்கலங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எப்படி இது ஒரு பக்கம் பாசிட்டிவா இருக்கோ, இது ஒரு பக்கம் நெகட்டிவா இருக்கு. அது உணர்ந்துதான் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் போட்டு உங்களுடன் ஸ்டாலின், வீட்டுக்கு வீடு ஸ்டாலின், உங்க வீட்டு பக்கத்துல ஸ்டாலின், உங்க வீட்டுக்கு திண்ணையில ஸ்டாலின், ஏதோ ஒரு ஸ்கீமை போட்டு என்ன பண்றாங்க, கொண்டுட்டு வந்து அந்த 1000 ரூபாய் ஸ்கீமை நாங்க இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டுட்டு வரோம், நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு விஷயத்தை செய்வதாக நம்மளால பார்க்க முடியுது. ரெண்டாவது, கோவில் நிர்வாகம் சரியில்லை என்ற சில பிரச்சனையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. மின் கட்டண உயர்வு என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அங்க நிறைய இந்த பிசினஸ் சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கவங்க, கமர்ஷியலா இருக்கவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, இவங்க வந்துதானே இந்த கரண்ட் பில்லை ஏத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் குறிப்பிட்டாங்க. ஸோ 2026 யார் முதல்வர் என்ற ஒரு கேள்வியை தான் நம்ம கடைசியாக வச்சோம். திரும்ப 2026 ஸ்டாலின் அவர்கள் வருவார் நினைக்கிறீங்களா, இல்ல வேற யார் முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல புதுசா யாருன்னா வந்தா நல்லா தான் இருக்கும். ஆமா, புது மாற்றங்கள் கிடைக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், பக்கா டிஎம்கே. என் வண்டி அங்க நிக்குது, அங்க போய் பாருங்க, பக்கா டிஎம்கே. நான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன். டிஎம்கே வராது, ஏடிஎம்கே தான் வருவாங்க நினைக்கிறேன். ஆமா, ஓகே. திரும்ப திமுக ஆட்சி வரும்னு நினைக்கிறீங்களா? வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதிமுக ஆட்சி கூட்டணி தான் வரும். அதிமுக கூட்டணி கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி தான் வருவார் 2026. ஒரு மாற்றம் வேணும். இந்த ஆட்சி தேவையில்லை, வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இப்ப இருக்க ஆட்சியை விட அதிமுக ஆட்சி பெட்டரா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பெட்டர் தான். ஸோ என்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் மீண்டும் 2026 முதல்வராக வர வேண்டும் என்று 50% பேரும், ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று 35% பேரும், விஜய் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று 10% பேரும், யார் வந்தா என்ன என்று 5% பேரும் வாக்களிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு நம்பர்ஸ். என்ன ரீசன்னா, 2 விஷயத்தினால. ஒன்னு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 50% அப்படிங்கிற ஒரு ஸ்பைக்கை நம்மளால பார்க்க முடியுது. ரெண்டாவது, விஜய் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 20% கீழே இல்ல 18% கீழே போறாரு. கடந்த 2-3 மாதங்களாக ஒரு அன்பாப்புலர் ஸ்டேட்ல டிவிக்கு இருக்குதுங்கிறத நம்ம பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னா, இதை வந்து இப்போ அவங்களுடைய மதுரை மாநாடு கொஞ்சம் மாத்தி இருக்கு. பட் ஸ்டில் இந்த மதுரை மாநாட்டுக்கு முன்பாகவே நம்ம இந்த சர்வே எடுத்துட்டோம். அதையும் நம்ம இந்த குறிப்பிட்டு சொல்லணும். இந்த மதுரை மாநாட்டுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி வரைக்கும் டிவிக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண மாதிரி இருந்தாங்க, பொறுமையா இருந்தாங்க, பெருசா சோஷியல் மீடியா பிரசன்ஸ் இல்லை, பெரிய ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவும் முன்னெடுக்கல, ஆரம்பிச்சதுலேருந்தே முன்னெடுக்கல. பட் இருந்தாலும் சொல்றேன், ஸோ அந்த டிவிக்கு உடைய டல்னஸை வந்து நம்ம இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்குறோம். இந்த 50% ஸ்பைக்குங்கிறது என்னங்கிறதையும் நான் அந்த இடத்துல குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தக்கூடிய இந்த பயணம், இந்த புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம், மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம், அது சம்திங் ஹீஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அது வந்து
அதுல கூடக்கூடிய கிரௌடுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன், அது வந்து காசு கொடுத்து கூட்டிட்டு வராங்க, அப்படி கூட்டு வராங்க, இப்படி கூட்டு வராங்க, நீ 1000 விமர்சனங்கள் சொல்லு, ஆனால் அதை மீறி மக்களிடம் அந்த கூட்டம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்குது. ஒரு பெரிய மேசிவான ஒரு கிரௌட் இருக்கிறது. ஸோ மக்கள் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, எஸ் கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியால ஒரு ஆட்சி மன்றத்தை கொடுத்து விட முடியும், அதற்கு மக்கள் தயாரா இருக்காங்க, நான் நினைக்கிற மாதிரி தான் மக்களும் நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை அங்கு கூடக்கூடிய கூட்டம் ஏற்படுத்தியிருக்குது. அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகிறத பாக்குறோம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் விஜய்க்கு 10%, அதாவது அந்த 15க்கு கீழே அவர் எங்கேயுமே இது வரைக்கும் நம்ம சர்வேஸ்ல எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகல. என்ன சொல்ல போனா 18, 20 வந்துட்டு இருந்தாரு, 22 வரைக்கும் போனாரு. இருக்கிறதுலே அவருக்கு கம்மியா ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறது மாதவரம் கான்ஸ்டிட்யூன்சி தான். ஸோ 10% மக்கள் விஜய் முதல்வராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். 35% மக்கள் ஸ்டாலின் முதல்வராக வர வேண்டும் என்றும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று 50% மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தொகுதியாக மாதவரம் இருக்குது. ஸோ டு சம்மரைஸ், மாதவரம் என்னை பொறுத்த மட்டில் திரு மூர்த்தி போன்ற ஒரு சரியான ஒரு கேண்டிடேட்டை போட்டு இப்போதிலிருந்தே தேர்தல் தொடங்கிவிட்டது போல, தேர்தல் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது போல ஒரு வேலை திட்டத்தை வகுத்து மிக தீவிரமாக களப்பணி ஆற்றினால் சுதர்சனத்தை வீழ்த்தி மீண்டும் மாதவரத்தை அதிமுக அலையன்ஸினுடைய ஒரு வெற்றிகரமான தொகுதியாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு தேவை மிக தீவிரமான களப்பணி. ஏன்னா நம்ம ஓவராலா பார்க்கும்பொழுது 2 விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னா, சுதர்சனத்தை பிடிக்கல, பட் அட் த சேம் டைம் அவங்க அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா அதுக்கான ஃபேக்ட் நம்ம கிட்ட இல்லை. சுதர்சனம் வேண்டாங்கிறதுல தெளிவா இருக்காங்க, எடப்பாடி வேணுங்கிறது தெளிவா இருக்காங்க. அப்போ மூர்த்தி தான் வேணும், அல்லது இங்க அதிமுக வேட்பாளர் தான் வேணும், பாமக வேட்பாளர் தான் வேணும், பாஜக வேட்பாளர் தான் வேணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு கிளியர் கட்டான ஆன்சர்ஸும் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் ஓவராலா அவங்களுக்கு சுதர்சனம் மேல ஒரு கோபம் இருக்கு, திமுக மேல ஒரு அதிருப்தி இருக்கு, வேற ஒரு வேட்பாளர் வந்தா ஓட்டு போடுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அதிமுக இருக்கக்கூடிய ஆப்ஷன் திரு மாதவரம் மூர்த்தி அவர்கள் தான். முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அனுபவசாலி. சுதர்சனம் போன்ற ஒரு நபருக்கு டஃப் கொடுக்கணும்னா எல்லா விதத்திலையும் நம்ம தயாரா இருக்கணும். பணபலம், படைபலம், ஆள், அதிகாரம், அம்பு, சேனைன்னு எல்லாத்துலயும் தயாரா இருக்கணும். இது அத்தனையிலையும் ஈடு கொடுத்து நின்று களத்துல நின்று அந்த ஃபைட் கொடுக்கறதுக்கு திரு மூர்த்தி அவர்கள் ரைட்டான ஒரு சாய்ஸ். திரு மூர்த்தி அவர்களுக்கு ஒருவேளை இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் இது ஒரு மிகவும் ஒரு டஃப்பான ஒரு கான்ஸ்டிடுவன்சி அமைஞ்சு வெற்றி அதிமுக வசமாகுவதற்கான சாத்தியங்களும் இருக்குது. ஒருவேளை மூர்த்தி அவர்கள் வேலை பார்க்கறத விட நான் இன்னும் வேகமா வேலை பார்க்கறேன்னு சுதர்சனம் வேலை பார்த்தாருன்னா ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு டஃப் ஃபைட்டை நம்ம எல்லோருமே விட்னஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த 2 கட்சிகளை தாண்டி வேறு எந்த கட்சிகளுக்கும் இங்க களத்துல ஸ்பேஸே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு டிவிக்கெல்லாம் அங்க வந்து டெபாசிட் வாங்கினா அதிகம், ஓகே, அந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டிடுவன்சியா தான் இது இருக்க போது. மாதவரத்தை பொறுத்த மட்டும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்றேன், அதே டிவிக்கே டெபாசிட் தானா அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கேள்வியே இல்லை, நாம் தமிழருக்கும் அதே கதி தான். ஸோ அப்போ 2 முனை போட்டி தான் இந்த களத்தை பொறுத்த மட்டும், 2 முனை போட்டி தான். அதிமுகவா திமுகவா, யார் வெளில போறாங்க. இன்னொன்னு, இந்த மாதவரத்துக்குள்ளார பிஜேபிக்கான ஹோல்டுங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதாவது மற்ற தொகுதிகளில் சிட்டிக்குள்ளார, சிட்டியை ஒற்றி இருக்கக்கூடிய சபர்ப்ல பிஜேபி ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா அதிமுகவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது. ஒரு 5%, 7%, 8%, சில தொகுதிகளில் 10%லாம் கொடுக்கறத கான்ட்ரிபியூஷன் பார்க்க முடிஞ்சது. இங்க அதுவும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அதிமுகவுக்கு இப்போது 2 மிக முக்கியமான விஷயங்கள் தேவை. ஒன்று, வலுவான கூட்டணி. அதிமுக அலையன்ஸ்குள்ளார பாமக வர்றது மாதவரத்தை சீல் பண்றதுக்கு உதவி பண்ணும். 2வது, சரியான வேட்பாளர். நான் சொன்ன மாதிரி திரு மூர்த்தி போன்ற ஒரு அனுபவஸ்தர் களத்தில் இறங்கினால், சுதர்சனம் போன்ற ஒரு நபரை கடந்த 10 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருந்து மக்களிடம் அதிருப்தியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபரை எளிதில் வீழ்த்தி, ஓகே, எளிதில் வீழ்த்த முடியுமா? இல்லை, அவருடைய அந்த பணபலம் அப்படிங்கிறத மக்களே உணர்றாங்க. எக்ஸாக்ட்லி. அதாச்சும் வந்து வெற்று வாய்ப்பு வந்து இருக்கானாலும் கொஞ்சம் டஃப்பாக தான் வரும், டஃப்பு தான். ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு பேமெண்ட் ஆஃப் லாக்கு, 2வது வந்து அது வந்து ஒரு அதிருப்தியாக இருக்குது. பட் வந்து எல்லாமே வந்து சிறப்பாக அதுக்கு உண்டான மாற்றம் வந்துட்டே இருந்தால் தானே அடுத்தவோட பர்ஃபார்மன்ஸை தெரியும். எந்த மாதிரி நிற்கிறாரு, பணம் செலவு பண்ண வருவார், அது மொத்தம் அதுதான். பணம் தான். காசு கொடுத்தா வருவாங்க. அதான் ஊழல் பண்ணி எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்கல்ல, அந்த காசு கொடுப்பாங்க. அந்த காசு இப்போ வீட்டுக்கு ஆந்திராவில் கொடுக்குறாங்கல்ல, வீட்டுக்கு 8000 10,000ன்ட்டு அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஓப்பனாக சொல்கிறேன், பக்கா டிஎம்கே. என் வண்டி அங்கே நிற்கிது, அங்கே போய் பாருங்கள், பக்கா டிஎம்கே. நான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன், டிஎம்கே வராது. ஸோ மூர்த்தி வந்து கொஞ்சம் செலவு பண்றாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சுதர்சனம் என்ன பண்ணுவாரு? 10 மடங்கு செலவு பண்ணுவார். இவர் 1000 ரூபா கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுன்னா அவர் 10,000 ரூபா கூட கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அவர் பணத்தால் அந்த தொகுதியை வென்றலாம்னு நினைக்கிறார். இப்ப மாதவரம் தொகுதி மக்கள் தான் யோசிக்கணும். மாதவரம் மூர்த்தி அவர்களை தேர்ந்தெடுத்து மீண்டும் அந்த தொகுதியை ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி எடுத்துட்டு போறோமா, அல்லது சுதர்சனத்தை தேர்ந்தெடுத்து சுதர்சனத்திடம் தன்னுடைய வாக்குகளை விற்று அந்த தொகுதியை மீண்டும் வீழ்ச்சி பாதையை நோக்கி எடுத்துட்டு போறோமா? ஏன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த தொகுதியினுடைய வளர்ச்சி என்பது
ஒரு தேக்க நிலையில் இருக்கிறது. வெளியில இருந்து போற ஒரு அவுட் சைடரா நம்மளாலேயே ஃபீல் பண்ண முடியுது. நம்ம சர்வேக்கு தான் போறோம், நம்மளுக்கு பார்த்தாலே என்னங்க இது ஒரு கான்ஸ்டிடுவன்சியா, ஒரு அசம்பிளி இப்படி அங்க வச்சிருப்பாங்க, என்னங்க இது ஒண்ணுமே இல்ல, ஒரு டெவலப்மெண்ட் இல்ல, ஒரு ரோட் ஃபெசிலிட்டி இல்ல, தண்ணி இல்ல, அங்க புலம்புறாங்க. லோக்கல் டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ்னால அவ்வளவு பிரச்சனை, கச்சா முச்சானு மக்கள் எல்லார்கிட்டையும் போய் சண்டை போட்டு வச்சிருக்காங்க, மிரட்டி வச்சிருக்காங்க, மக்கள் பயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு தொகுதி மாதிரியே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நமக்கு வருது. நமக்கு வரக்கூடிய ஆதங்கம் யாருக்கு வரணும்? மாதவரம் தொகுதி மக்களுக்கு வரணும். அப்ப அந்த மக்களுக்கு வரும் பொழுது அவங்க சுதர்சனம் கொடுக்க போற 1000க்கோ 2000க்கோ வாக்குகளை விற்காமல் உண்மையாகவே ஒரு ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம் வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அவர்கள் கண்டிப்பாக யாரை தான் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஆமா, ஏடிஎம்கே அலையன்ஸை, என்டிஏ அலையன்ஸை தான் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடந்தால் இந்த தொகுதியில் ஒரு மாற்றம் என்பது நிச்சயம், அதற்கான எல்லா விதமான சாத்தியங்களும் கொண்ட ஒரு தொகுதியாக மாதவரம் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது.